எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இவன் என்ன பண்ணுற போகிறான், இவன் என்ன செஞ்சிட போகிறான் தூக்கின்னு ஓடுறான் பைபிளை தூக்கிட்டு. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் ஆண்டவர் எப்படி தெரியுமான்னு பேசக்கூடாது. காது கேளாதவன் போல. ஏன்னா நம்ம வாழ்க்கை பேசும். எப்படியா நீ ஆண்டவரை குறை சொல்லலாம், எப்படியா நீ பைபிளை குறை சொல்லலாம், இந்த பேச்சே நமக்கு தேவையில்லை. காது கேளாதவன் போல் இருக்க வேண்டிய இடத்துல காது கேளாதவன் போல் இருக்கிறோம். நிறைய வேலை என்ன பண்ணுறோம் தெரியுமா, எங்கே கேட்கக்கூடாதோ அங்கே தான் காதை ஷார்ப் பண்ணுறோம். இன்னும் சரியாக கேட்கலையே, இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணு, இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சு கேட்டுப்பாரு. கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. சவுல் காது கேளாதவன் போல இருந்தா, அதை பற்றி அவன் கவலையே படலை. நீங்கள் என்னன்னா பேசுங்க, எதை வேணா பேசுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், என்னை நடத்த போகிறவர் கர்த்தர். யாரை பற்றி அவனுக்கு கவலைப்படவே இல்லை.